ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷனில் வந்த இன்டர்ஸ்டெல்லார். இது ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. வர பிப்ரவரி 27 இந்தியாவில் இன்டர்ஸ்டெல்லார் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் தேட்டரில் போய் படம் பார்ப்பீங்க. ஐமேக்ஸ் சீட்டே கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆயிருச்சு. அந்தளவுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பிரஷன் வர படம் தான் இந்த இன்டர்ஸ்டெல்லார். ஆனால் உண்மையாகவே இந்த படத்தோட என்னதான் இருக்குது, படம் வந்து 10 வருஷம் மேலே ஆகியுமே எதுக்காக மக்கள் இந்தளவுக்கு இந்த படம் லைஃப்பில் இருக்காங்க? இந்த படத்து மூலிமா நோலன் சொன்ன விஷயங்கள் என்ன, இதை பற்றி நம்ம இந்த பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இன்டர்ஸ்டெல்லாரை பற்றி தமிழ்லேயே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் போட்டாங்க. ஆனால் இது எல்லாமே சயின்டிஃபிக் அப்ரோச்சாக தான் இருக்குது. அந்த படத்துக்கு சயின்டிஃபிக்கல் டேர்மு, பிளாக் ஹோல், வாம்பூல் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் எமோஷனல் விஷயம் இருக்குது. அதுதான் முக்கியமாக நோலன் சொல்ல வருது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டைலாக் கூடாமல் ஈச் அண்ட் எவர் சீன் இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். சரி, இப்போ வாங்க இன்ட்ரெஸ்ட்லாருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு வயசான பாட்டி அமைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் பேசுகிற மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா ஒரு விவசாயி, ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு விண்வெளி வீரராக தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோனை கூப்பிட்றாங்க. பார்த்தா ரேஜர் எடுத்துகிட்டு ஸ்பேஸ்ஷிப்பில் பறந்துட்டு இருப்பான். அப்போ வளிமண்டல தாண்டி போகிறப்ப ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் வந்து தாக்குது. அந்த ஃபோர்ஸ்னால ரேஞ்சர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி நம்ம மயக்கம் போட்டுருவான். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு பார்ப்பான். இது எல்லாமே உனக்கு வந்து ஒரு கனவு. ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஒரு விவசாயம் இருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆக்ஷனாக இருந்திருப்பான். ஆனால் இவங்க இருந்து விண்வெளி தாண்டி போகிறப்ப அவனை போயிருக்க முடியாது. இப்போதைக்கு ஒரு ஃபீல்டு ஆக்சிடென்ட்டாக இருக்கான். இப்போ எஞ்சி பார்க்குறப்ப அவள் பொண்ணு பக்கத்தில் இருக்கா. என்னப்பா நைட்டு கடற்கனை வந்துச்சா, பேயை பார்த்தேன் கேட்டால் இங்கே பாரு பேயிலோன்னு கிடையாது, உங்கள் தாத்தா கதையில் கேட்காதுன்னு சொல்லி அவர் அங்கே நிறுத்து போவான். பார்த்தா நம்ம ஹீரோக்குன்னு ஒரு ஃபேமிலியாக இருக்குது. நம்ம ஹீரோட ஒய்ஃப் இறந்து போய் இப்போது சிங்கிள் ஃபாதராக இருக்கான். நம்ம ஹீரோ 2 பசங்க. மொதல் பையன் பேர் டாம் கூப்பர். இவனுக்கு விவசாயத்து மேலே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் படிப்பில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருப்பான். 2வது பொண்ணு தான் முக்கியமான ஒருத்தி, மர்ஃபி கூப்பர். நம்ம ஹீரோக்கு அவள் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். காலை எழுந்ததுமே ஜாலி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்க இடமே பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலி படம் நடக்கிற காலகட்டமே 2050 சமயத்தில் இந்த பூமியில் இருக்க எல்லா இயற்கை வளங்களும் அழிக்கப்பட்டு பூமியை வாழ தகுதியில் இடமா மாறிட்டு இருக்கு. பார்த்தா இப்போதைக்கு நம்ம விவசாயம் இருப்பான். காலை எழுந்ததுமே அங்கே இருக்க டேபிளில் வைப்பான். அங்கே சின்னதாக ஒரு பொம்மை இருக்குது. ஹே, இதை நான் உனக்கு வாங்கி கொடுத்து தானே, இதை நீங்கள் இருக்குன்னு கேட்டால் இல்லைப்பா என் வீட்டில் ஷெல்ஃப் இருக்குல்ல, ஆனால் ஒன்றா இந்த பொம்மை கீழே வந்துட்டு இருக்கு, ஏதோ அவங்க பேர் கணிச்சிட்டு இருக்கேன்ப்பா, அதை தட்டி விட்டுன்னு சொல்கிறப்ப என்னது பேயா? இங்கே பாரு, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேனு கிடையவே கிடையாது. எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாடியுமே சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் அப்சர்வ் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணு சொல்கிறப்ப அவள் பொண்ணு சேர்ந்துருப்பா. நான் ஹீரோ அங்கிளை கூப்பிட்டு வெளியே போகிறா இருப்பான். இவர் பார்த்தா நம்ம ஹீரோட மாமனார், இவர் பேர் டொனால்டு. இப்போதைக்கு நம்ம ஹீரோ மக்காச்சோள தொட்டு வச்சிருப்பான். இந்த பூமியோட என்வரன்மெண்ட் மாறி போனனால பயிர்கள் பயிர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்தில் கோதுமை அறுவடை பண்ணியிருப்பாங்க. ஆனால் போக போக கோதுமை வளர்ந்துருக்காது. அடுத்து வெண்டைக்காய் அறுவடை பண்ணலாம் பார்த்தா அது வளர்ந்துருக்காது. இப்போதைக்கு மீதி இருக்கிறது மக்காச்சோளம் மட்டும்தான். அதனால் நம்ம மீறி மக்காச்சோளத்தை பயிரிட்டு இருப்பான். அப்போ தூரத்தில் பார்த்தா ஒரு தோட்டம் நெருப்பு செஞ்சிருக்க மாதிரி இருக்குது. உடனே அங்கிளை பார்த்து, அங்கிள் அங்கே எது நெருப்பு செஞ்ச மாதிரி இருக்கு, இது சாண்டஸ்டான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம நெல்சன் இருக்கால அவன் தான் தேவையில்லாமல் வெண்டைக்காயை பயிரிட்டு பிளிட்ஸுங்கிற நோயால் அந்த வயிற்றுல சேதமாயிருச்சு. அதை கோவத்தில் எரிச்சிட்டு இருக்கான். அவன் வயல் நாசம் வச்சுன்னு சொல்கிறப்ப இது வந்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க சமயத்தில் வாழை மாறி போயிடுச்சு. ஃபுல்லாக மணல் புயல்களும் பிளிட்ஸுங்கிற ஒரு நோய் வந்துட்டு இருக்கு. இதனால் பயிர்களும் சேதமாயிட்டு இருக்கு. பார்த்தா இன்னைக்கு அவங்க பசங்க படிக்கிற ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். சேர்ந்த மீறும் பசங்க கூட காரில் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக மீரோட பையனுக்கு இந்த கார் ஓட்ட ஆசையாக இருக்கும். உடனே அந்த பையன் கார் சொல்லி கொடுத்துட்டு காரில் போயிட்டு இருப்பாங்களா, சடனாக கார் டயர் பஞ்சர் ஆகி வண்டி எங்கே நின்றோம். அடைச்சே இது வேறையா, சரி ஷிப்னு சொல்லிட்டு கார் டயரை மாற்றலான் இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அவங்க தலைக்கு மேலே ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம சமாப்பே போச்சு. டே சீக்கிரம் வண்டி இருங்கடா, டயர் பஞ்சர்லாம் பரவாயில்ல, வண்டி எடுத்து ஓட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அப்பா அது என்னது பார்க்கவே வித்தியாசமாக கேட்குறப்ப அது இந்தியாவோட சர்வேலன்ஸ் பிளானு, வழிதவரையும் வந்துச்சு போல, அது பிடிச்சோன்னு சொல்லிட்டு மக்காச்சோள தோட்டம் இருக்கும்ல அதுக்குள்ள நம்ம வண்டி விட்டுருவான். அவன் பையன்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு அவள் லேப்டாப் கொடுப்பான். எப்படியாவது இந்த பிளானை கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பானா. கடைசியில் பார்த்தா ஒரு மலை மூடமாக இருக்கும். அங்கே போய் வண்டி நின்றுவான். என்னப்பா அந்த பிளேன் போயிருச்சா, மிஸ் பண்ணாமல் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, வேணா பாருன்னு சொல்லிட்டு அந்த பிளேன் அங்கே தான் பறந்துட்டு இருக்கு. இவள் லேப்டாப் வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதை பார்த்து அவன் பொண்ணுக்கு ஹாப்பியாக இருக்கும். அவளை அந்த பிளேனை கண்ட்ரோல் பண்ணி அதை கீழே இறக்கிடுவா. நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி இது இந்தியாவோட சர்வேலன்ஸ் பிளானு. 10 வருஷம் முடியாது கை விட்டாங்க போல. ஆனால் சூரிய ஒளியால் அதுவே எங்கே இருக்குது, இப்போ நமக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவள் இன்ஜின் எடுத்து வச்சுக்குவான். இதோட பார்ட்ஸில் தேவைப்படும்னு சொல்லி அதை மொத்தம் பேக் பண்ணிடுவான். இப்போதைக்கு ஸ்டேட் அங்கேருந்து அவன் பொண்ணு பிடிக்க ஸ்கூலுக்கு போவான். அவள் பொண்ணு பார்த்த நோட்டில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. ஏ மர்ஃபி என்ன பண்ணுற, என்ன எழுதிட்டுன்னு கேட்டால் நீ தானப்பா சொன்ன, எல்லாத்துக்கு பின்னாடியுமே சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்கும், அதை மோஸ்ட் கூட கற்றுட்டு இருக்கேன், நீ போய் டீச்சரை பாருன்னு சொல்கிறப்ப இவன் சார் ஸ்கூலுக்கு போவான். டீச்சர்ஸ் பார்த்து பேசலாம் போனா, இங்கே பாருங்கள் சார் உங்கள் 2 பசங்க ஏ ஸ்கூலில் முடிக்கலங்க, டாமி ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், கிரேடு பெருசாக வாங்கினா கூட நல்ல ஒரு விவசாயம் வருவான் போல, ஆனால் அவங்க பொண்ணு இருக்குல்ல அது கொஞ்சம் குளரான பொண்ணு, மார்க்கெலாம் நல்லா தான் வாங்குறா, ஆனால் பசங்க கிட்ட ஒரு புக்கு காமிக்கிறா, நீங்களும் அந்த புக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு தருவாங்க. என்னென்னு பார்த்தா மில்கிவே கேலை சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு இருக்கும், இல்லை ப்ரொபகண்டா புக்கு, எதுக்கு இது கொண்டு வரேன்னு கேட்டால் நம்ம இருக்கிற ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த காலத்துக்கு நம்ம மக்கள் சயின்ஸ் ஃபுல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. எதுக்கு மனுஷங்க ராக்கெட் எடுத்து இங்கே போனாங்க, அதெல்லாம் காசு வேஸ்ட்டு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் முக்கியம். பாரு இப்போ உலகம் அழிகிற மாதிரி இருக்குது, விவசாயம் தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு அறிவு நம்பிக்கை
படிக்கலாம் இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம குழந்தை வரும், மேடம் இந்த உலகத்தில் எல்லாமே சயின்ஸ் தான், சயின்ஸ் எல்லாமே இங்கே என்ன இருக்குது, என் ஒய்ஃபுக்கு மண்டையில் டியூமர் இருந்தப்போ கூட எம்எஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு, இனிமேல் சயின்ஸ் எல்லாமே சொல்கிறப்ப அட்லீஸ்ட் நம்ப மாட்டாங்க. அவங்க சயின்ஸ் மேலே ஒரு அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் சார், நாசா எல்லாமே புகழண்டா, ரஷ்யா ஃபஸ்ட்டு விண்வெளி போயிட்டாங்கிறதுக்காக இவங்க ட்ராமா பண்ணியிருக்காங்க, மனுஷன் அளவுக்கு போகவே இல்லை, எல்லாமே ஃபேக்குன்னு முட்டாள்தான் பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம குழந்தை வருது, இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஸ்கூலில் நம்ம பொண்ணு படிக்கணும், இங்கே படிக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம டீஸ் வாங்கிடுவேன். இதை பார்த்து டீச்சர்ஸ்க்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பொண்ணு வந்து இங்கே பாருமா இங்கே நீங்கள் படிக்க தேவையில்ல, நீ வீட்டில் இருந்து படின்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு மாமனார் ஃபோன் பண்ணுவாங்க, டே கூப்ப சீக்கிரம் வீட்டுக்கு வா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற அறுவடை இயந்திரங்கள் அதுவாக வீட்டு நோக்கி வந்துட்டு இருக்கு, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப அவனை வேணும் வீட்டுக்கு போவான். பார்த்தா எல்லா மிஷினுமே வீட்டு நின்றுட்டு இருக்கும். இவனு செக் பண்ணி பார்ப்பான், ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அப்போ வீட்டு ரூம் மேலே சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். வேணும் மேலே போய் பார்த்தா அதான் பொண்ணு ரூமு, அந்த அலமாரில் இருக்கிற புக்கெலாம் கீழே மாதிரி இருக்குது. அப்பா நான் தான் சொன்னேன்ல இந்த ரூமில் தான் பேருக்கு போல அடிக்கடி புக்கில் தட்டி விட்டுட்டு இருக்கு, இப்போ அது மாதிரி தான் சொல்கிறப்ப அவங்க அப்பா ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்பா எனக்கு என்னமோ நம்மளோட பேச நினைக்கிறேன், அதுக்காக மோஸ்ட் கூட கற்றுக்குறேன்னு சொல்கிறப்ப எதுவுமே கடுக்காம வந்து கிளம்பிட்டு இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் அவங்க ஊரில் பேஸ்பால் மேட்ச் நடக்கும். நான் ஹீரோ ஃபேமிலி கூட அங்கே போயிருப்பான். சடனாக அந்த பேஸ்பால் மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய மழை புயல் வந்துட்டு இருக்கு. உடனே மேட்ச்சில் கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் வேன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மாஸ்க் கண்ணாடிலாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா மணல் புயல் வெளுத்தாங்கிட்டு இருக்கு. வேம வீட்டுக்குள்ள வந்து சீக்கிரம் கதை விண்டலும் போடுங்க எம்எஃபி ஒரு ரூம் முன்னே கேட்குறப்ப அப்போ தான் ஞாபகம் வருது. உடனே வேகமாக மேலே போய் அவங்க ரூம் பார்ப்பாங்க. பார்த்தா விண்டோ ஓப்பன் ஆகி அந்த ரூஃபில் மண்ணாயிருச்சு. நம்ம விண்டோ க்ளோஸ் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது. அந்த மண் ஃபுல்லாகவே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. தின்னான் லைன் திக்கான் லைன் சொல்லிட்டு கோடோட இருக்குமா. இதை பார்த்து நம்ம மிரிக் ஷாக்கிங்காக இருக்கும். மர்ஃபி அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் தான் சொன்னல இங்கே தான் பேய் இருக்கு, அது நம்ம கூட பேச ட்ரை பண்ணுன்னு சொல்கிறப்ப சரி நீ போய் அதை எடுத்துவங்க நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நைட்டில் நம்ம அங்கேயே இருப்பான். பார்த்து அடுத்த நாள் காயினை தூக்கி போடுவேன். அந்த மண்ணு கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த காயின் ஒழுகுது. இது எல்லாமே கிராவிட்டி, இது ஒன்றும் பேய் கிடையாது, உன் நோட்டை விடுன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டை வாங்குவான். இது ஆக்சுவலாக மோஸ் கோடு கிடையாது, இது பைனரி கோடு. தின்னா இருக்க லைனு 0, திக்கா இருக்க லைனு 1, அதை எழுதி பார்ப்போம்னு சொல்லிட்டு எழுதி பார்ப்போனா அது பார்த்து ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவனா மேப் எடுத்து அந்த கோஆர்டினேட்ஸ் போட்டு பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற இடத்த காமிக்குது. இந்த மாதிரி இடத்த இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை யாரும் நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா. சில நேரத்துக்கு போவோம்னு சொல்லி நம்ம அங்கே போகிறா இருப்பானா கூட பொண்ணு வர மாதிரி இருக்கு. ஹே நீலாம் வரக்கூடாது பேசாமல் வீட்டில் இருந்து சொல்லிட்டு இவன் மட்டும் காரிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ சைடில் பார்த்து துணி இருக்கும். துணிக்குலேருந்து பொண்ணுகிட்ட வந்து என்னப்பா என்னோட படம் நான் பார்த்தேன் நானும் கூடன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரி நான் பொண்ணை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். அது பார்த்தா தடை செய்யப்பட்ட பகுதி மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். சரி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி நம்ம உள்ள போகலாம் பார்ப்போனா கரெக்டாக யாரை சேர்ப்பு அங்கே வந்துடுவாங்க. சார் எதுக்கு நீங்கள் வந்தீங்க எங்கள்கிட்ட மாட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணு கைது விட்டு போயிடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இதோட இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலாக டாஸ்ங்கிற ஒரு ஏஐ ரோபோட்டு. நம்ம அந்த ரோபோ பார்த்து ஹே இப்போ நான் எங்கே இருக்கேன் என் பொண்ணுங்கன்னு கேட்டால் அதுவுமே பதில் சொல்லாதா. இதை பார்த்து நம்ம செம்மையாக கடுப்பாக்கும். கரெக்டாக போய் அங்கே ஒரு பொண்ணு வருவா. மிஸ்டர் கூப்பர் எது கத்திட்டு இருக்கீங்க, இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் பொண்ணு சேஃபாக தான் இருக்கா, என் கூட வாங்கன்னு சொல்கிறப்ப ஆமாம் நீ யாருமா உன் பேர் என்ன கேட்டால் ஏமா டாக்டர் பிராண்டுன்னு சொல்லுவா. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது டாக்டர் பிராண்டா, அது ப்ரொஃபஸர் நேமாச்சே, நீ யாருன்னு கேட்டால் நான் ஒரு பொண்ணு தான், என் பேர் அமலியா பிராண்டு, எங்கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல கூட்டி போவா. பார்த்தா ப்ரொஃபஸரான டாக்டர் பிராண்டு அங்கே தான் இருப்பார். அவரை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கூடவே பொண்ணு அங்கே தான் இருப்பா. அவளை ஹக் பண்ணிட்டு நம்ம அங்கே உட்கார வைப்பான். ஆமாம் இது என்ன இடம், இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லையே, எப்படி நீங்கள் வந்து கேட்டால் அதை நான் அவங்கள்ட்ட கேட்கணும். ஆக்சுவலாக இதுதான் நாசா. இப்போ இருக்கிற மக்களுக்கு அறிவு மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுல. இந்த மாதிரி விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பலாம் காசு வேஸ்ட்டு, இதெல்லாம் அரசியலோட பிரபாண்டம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் தான் இது நாசாவே இருக்கும். ஆனால் அவங்க நம்ம ஹீரோ பார்த்து ஆமாம் இங்கே எப்படி வந்த, இந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாரும் வந்ததே கிடையாது, நீ எப்படி வந்தேன்னு கேட்டால் நம்ம சமாளிச்சுட்டு இருப்பேன். இல்லை சார் நான் ராண்டமாக தான் இங்கே வந்தேன், சும்மா எதாச்சும் இங்கே வந்தேன்னு சொல்கிறப்ப நம்மளோட பொண்ணு இருக்கால அவசரப்பட்டு கிராஃப்டிங் போட்டு கொடுத்துருவா. இதை பார்த்து அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாரு மிஸ்டர் கூப்பர் உன்னோட பொண்ணு புதுசலியாக இருக்கா, என்னோட வான்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடி போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமாம் இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, இது எங்கே போகுதுன்னு கேட்டால் அது நீ தான் போகிற. ஆக்சுவலாக இப்போ இருக்க தலைமுறையில் ஒரு மக்கள் மட்டும் தான் இருக்குது. பிளிட்ஸுங்க நோயால் தாக்கப்பட்டு எல்லா பயிரும் சேதமாயிருச்சு. மக்காச்சோளமும் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான், கொஞ்ச நாளில் அதுவும் இல்லாமல் போயிடும். அது போன்ற உலகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ரஜன் தான் இருக்குது. மனுஷங்களால் ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க முடியாது. ஸோ அடுத்து இன்னும் ஒரு ஜென்ரேஷன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க போகுது. உன் பொண்ணுக்கு அப்புறம் மனித எல்லாமே இல்லாமல் போயிடும். நம்ம ஒன்றும் பூமியை காப்பாற்ற போகிறது கிடையாது, நம்ம மனுஷனுக்கு காப்பாற்ற போகிறோம். இதுக்காக நீங்கள் வந்திருக்க. அவங்க தான் அனுப்பியிருக்குன்னு சொல்கிறப்ப என்னது அவங்களா, அவங்கன்னு யாருன்னு கேட்டால் அதான் வந்து அவங்க சிக்னல் அனுப்பி உனக்கு வரைச்சிருக்காங்க, உனக்கு புரியுதான்னு கேட்டால் நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி அவங்க சொல்கிறது கேட்டுட்டு அவங்களோட போயிட்டு இருக்கான். அவங்களும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆக்சுவலாக இந்த ஆராய்ச்சி இப்போ ஆரம்பிச்சது கிடையாது, 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆராய்ச்சிக்கு பேர் லாசர்ஸ் மிஷன். இந்த பூமியை தாண்டி வேறு ஏதாவது கிரகத்தில் மனித உயிர்கள் உயிர் வாழ முடியுமா, இதுதான் இந்த ஆராய்ச்சி. நம்ம சூரிய குடும்பத்தில் எந்த கிரகத்திலையும் வாழ முடியாது, ஆனால் சூரிய குடும்பத்தை தாண்டி நிறைய குடும்பங்கள் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் இந்த ஆராய்ச்சி பண்ணலாம். இதுக்காக மொத்தம் 12 பேர் போயிருக்காங்க. அந்த 12 பேரும் 12 கிரகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி போயிருக்காங்க. ஆனால் அங்கே போனால் மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, 3 பேர் வந்து மட்டும் சிக்னல் அடிச்சிருக்கு. அது 3 கிரகங்கள் வாழ தகுதி கிரகங்களாக இருக்குது. அந்த கிரகத்துக்கு போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த 3ல் எது பெஸ்ட்டு, எந்த இடத்துக்கு போனால் மனுஷங்க வாழ முடியும், இதான் ஆராய்ச்சி. ஆனால் நம்மளோட இந்த கேலக்ஸில் இருந்து அடுத்த கேலக்ஸி போகிறதுக்கு பலக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனால் இதுக்காக தான் இந்த உலகத்தில் வாமோல் ஒன்று இருக்குது. அது உருவாக்குனது அந்த ஏகனவங்க தான். கரெக்டாக 48 வருஷம் முன்னாடி இந்த வாமோல் உருவாகிருக்கு. நம்ம சயின்டிஸ்ட்டும் இதோட தான் போயிருக்காங்க. நீ இதோட அந்த பக்கம் போனீங்களா அடுத்த கேலக்ஸிக்கு போயிடலாம். அங்கே 3 கிரகங்கள் வாழ தகுதி கிரகங்கள். அந்த பிளானட்டுக்கு போன 3 ஆஸ்ட்ரோனட்டை வச்சு தான் அந்த பிளானட் பேர் வச்சிருக்கோம். மில்லர்ஸ் பிளானட், மேன்ஸ் பிளானட், எட்மண்ட் பிளானட். இந்த 3க்கு போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். நம்மக்கிட்ட மொத்தம் 2 பிளான் இருக்குது, பிளான் ஏ, பிளான் பி. பிளான் ஏ லாச்சிங் சேம்பர். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேம்பர் உருவாக்கணும். ஆனால் சேம்பர் இங்கேருந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இதுக்கு எல்லாமே கிராவிட்டி அனாமலி இருக்குது. இதுக்காக கிராவிட்டியில் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது இந்த பூமியில் நான் கண்டுபிடிச்சிக்குவேன். நீங்கள் அந்த 3 பிளானட்டில் மக்கள் வாழ்கிற அளவுக்கு எந்த பிளானட் ரொம்ப தகுதியாக இருக்கோ அந்த பிளானட்டுக்கு சேம்பர் வச்சு மக்களை கூட்டி போகணும். அந்த கிரகத்துக்கு போய் மக்களோட வாழணும். இதான் பிளான் ஏ. இதுக்கு நமக்கு கிராவிட்டி ஈக்குவேஷன் வேணும். ரெண்டாவது பிளான் பி, பாப்புலேஷன் பாம். நீங்கள் போகிற ஸ்பேஸ்ஷிப் கூடவே சேர்ந்து 900 கிலோவுக்கு 5000 கருமுட்டைகள் வரும். நீங்கள் எந்த கிரகம் வாழ தகுதியாக நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்தில் இந்த முட்டைகளை பயிரிட ஆரம்பிங்க. அந்த மனிதனை வளர்ந்து அந்த மனிதன் பெருக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் இங்கே இருக்கிற மனிதர்களை காப்பாற்ற முடியல கூட அந்த மனிதர்கள் அங்கே வளர ஆரம்பிப்பாங்க. அந்த இனம் பெருகி அங்கே மக்கள் வருவாங்க. இதுதான் பிளான் பி. 2ல் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இதுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம என்ன செய்ய தெரில. ஏன்னா இங்கேருந்து போனால் அவன் ஃபேமிலியோட பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போகாமல் இருந்தால் மனிதனும் அழிஞ்சு போயிடும். வேறு வழி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து அவன் பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு மாஃபி, அப்போ இங்கேருந்து போய் ஆகணும். நாளைக்கு இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு பிடிக்காது. எதுக்கு நீ இங்கேருந்து போனால் நீ திரும்பி வர மாட்டேன், என் கூட இங்கேருந்து சொல்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும், நீ தானே வாய் தவிர கிராவிட்டி நோட வச்ச, அதான் பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் இங்கேருந்து போய் தெரியும் சொல்கிறப்ப அவள் பொண்ணு கேட்குற மாதிரி தெரில. அப்பா நான் கூட ஏதோ ஒரு பேய் என்கிட்ட பேச சொல்லிட்டு இருந்தில்ல, அந்த பேய் புக்கு தள்ளி வச்சு பார்க்குறப்ப அது ஒரு மோசம் கூட மாதிரி இருந்துச்சு. அது டீகோட் பண்ணி பார்க்குறப்ப ஸ்டேன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இங்கே தங்கணும், நீ இங்கேருந்து போகக்கூடாதுப்பா, ப்ளீஸ் இங்கே இருந்து சொல்கிறப்ப இங்கே பாருமா அதெல்லாம் முட்டாள்தனம், பேயின்னு ஒன்று கிடையாது. நான் இங்கேருந்து போய் தான் திரும்பி சொல்கிறப்ப அவள் பொண்ணு கேட்குற மாதிரி தெரில. அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு வாட்சை கொடுத்து இங்கே பாருமா இது அப்போட வச்சு இந்த வாட்சை நீயே கூட வச்சுக்கோ. அப்போ விண்வெளிக்கு போயிட்டேன்னா அங்கே டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு வந்து பார்க்குறப்ப டைமுக்கு டைமுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்ப்போம். மேபி திரும்ப வரப்ப உன் வயசு என் வயசு வரலாம் கூட இருக்கலாம். எதுக்கு அந்த வாட்ச் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப என்னது ஒரே வயசு இருக்குமா அப்படின்னு திரும்ப ரொம்ப சாகுமா, என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை தூக்கி போட்டுருவா. அதை தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த வாட்ச் ஓடாது, அங்கேயே ஆஃப் ஆயிரும். நான் மீரோட சமாளம் கொடுத்து பார்ப்பான். பட் பொண்ணு சமாளமாக தெரில. வேறு எல்லாம் நம்ம ஹீரோவே அங்கேருந்து போலான்னு இருப்பான். கரெக்டாக இப்போ செல்ஃபில் இருந்து ஒரு புக்கு கீழே விழும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கண்டுக்காமல் கிளம்பிட்டு இருப்பான். அவன் பையனை பார்த்து இங்கே பார்த்தான், இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பார்த்துருக்கு எல்லாம் நீ தான், இந்த வயல் அப்போட வண்டி இருக்குல்ல எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்க போகிற, தங்கச்சி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் வண்டிட்டு வந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்போ சைடில் பார்த்தா துணி இருக்கும். ஸ்டார்டிங் இவனுக்கே தெரியாமல் பொண்ணு வண்டியில் உட்காந்தால. இப்போ அந்த மாதிரி இருப்பாலாம் பார்த்தா அவள் பொண்ணு அங்கே இருக்க மாட்டா. தான் பொண்ணு பெரிய மனசு இல்லாமல் நம்மளும் அழுத்தே போயிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடியே பொண்ணு வந்து அப்பா நான் போஞ்சோன்னா நீங்கள் போயிருவியா நில்லு கத்துறப்ப நம்ம ஹீரோட கேட்க முடியல. அழுதுகிட்டே தான் பொண்ணை புரிய முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் இப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப்பில் இருப்பான். இவங்க போகிற அந்த லாஸ்ட் மிஷன் ஆரம்பிக்குது. மொத்தம் அந்த மிஷனில் 4 பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோவான கூப்பர், அப்புறம் எமிலியா பிரண்டு, இது போய் இன்னும் 2 ஆஸ்ட்ரோனட் இருப்பாங்க. ஒருத்தமே ரோமலி, இன்னொருத்தமே டாயல். இது போக டாசன் கேசன் ரோபோட் இவங்க கூட இருக்கும். பார்த்தா இப்போதைக்கு அவங்க ஸ்பேஸில் இருப்பாங்க. அதே ஸ்பேஸில் பார்த்தா எண்டூரிஷன் சொல்லிட்டு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும். இது ஆக்சுவலாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி. அது கூடவே இவங்க ரேஞ்சர் கனெக்ட் பண்ணாங்கன்னா இவங்க போக வேண்டிய கிரகத்துக்கு இவங்களும் ஈஸியாக போக முடியும். நம்ம ஹீரோ ரேஞ்சரை அந்த எண்டூரிஸ்குள்ளே டாக் பண்ணிடுவான். இப்போ அவங்க அடுத்து இங்கேருந்து போக வேண்டியது சாட்டர்ன் கிரகம். ஏன்னா சனி கிரகத்துக்கு பக்கத்தில் தான் இவங்க போக வேண்டிய வார்ம்ஹோல் இருக்கு. ஆனால் இங்கேருந்து சாட்டர்னுக்கு போகிறதுக்கே 2 வருஷம் ஆயிரும். ப்ரொஃபஸர் பேண்டும் பேசிட்டு இருப்பாரு, இங்கே பாருங்க கைஸ் இப்போதைக்கு நீங்கள் ஸ்பேஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃபேமிலி கிட்ட பேசணும்னு சொன்னிச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதை அனுப்புங்க. அது மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப இவங்களும் வந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்களுக்குன்னு ஒரு சாம்பர் இருக்கும். இதை ஹைப்பர் ஸ்லீப் மாதிரி. இப்போ அவங்க 2 வருஷம் ஸ்பேஸ் ஷிப்லேயே சும்மா இருக்க முடியாதுல்ல. இல்லை படம் தூங்கிட்டோம்னா 2 வருஷம் சாம்பல் எடுத்துக்கோங்க. இவங்க வயசுலேருந்து ஏஜ் வரைக்கும் எதுவும் மாறாமல் அப்படியே இருப்பாங்க. இதுக்காக தான் கிரேஸ் ஸ்லீப் இருக்கும். பார்த்தா ரொம்ப டயலில் படம் தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எவ்வளோக்கிட்ட பேசிட்டு இருப்பான். பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்கள மாதிரி ஒரு 12 ஆஸ்ட்ரோனட் போயிருப்பாங்களே அவங்கள பற்றி கேட்டு பார்ப்பான். இது இப்போதைக்கு உயிர் பொழிச்சது வெறும் 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் டாக்டர் மேன், அவர் தான் டீமுக்கு ஹெட்டாக போனவர். அவர் இருக்கிற பிளானட் தான் மேன்ஸ் பிளானட், நம்ம அதுக்கும் போகலாம். அடுத்து மீதி இருக்கிறது எட்மண்ட், அவர் மில்லர். அதில் மில்லர் இருக்கிறவங்க ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட். எட்மண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஒரு பிளானட்ல இருக்காரு. இந்த 3 நம்ம ஏதாவது தப்பா போகிறோம்னு சொல்கிறப்ப நம்ம இருந்த பொண்ணை பார்த்துருப்பால. அப்போ எட்மண்ட்ங்கிற பேர் சொல்கிற மட்டும் அவங்க ஹாப்பி அந்த மாதிரி இருக்கு. உன்னை இவனு
வந்து டாஸும் ரோபோ பார்த்து டாஸு உனக்கு ஹீனை பற்றி ஃபுல்லாகவே தெரியுமா, ஹீரோனுக்கு அந்த எட்மண்டுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு, ரெண்டும் லவ் பண்ணலாம் கேட்டா இல்லை பாஸ் என்னால் சொல்ல முடியாது, இந்த மனுஷனுக்கு சொல்கிறப்ப அடப்பாவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஆமாம் நீ என்கிட்ட உண்மை சொல்லுவியா, உன் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் 90% சொல்லுவான், ஓ 90% உண்மை சொல்லுவியா, ஏன் 10% போய் சொல்கிறேன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் பாஸ் எப்பவுமே கொஞ்சம் போய் சொல்ல கற்றுக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா 10% அவங்களுக்கு போய் சொல்லலாம், அதுக்காக எனக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்கிறப்ப இது கேட்டு அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, இந்த டைலாக் நீங்கள் வச்சுக்கோங்க கிளைமேக்ஸ் நமக்கு தேவைப்படும், இப்போதைக்கு நம்ம ஹீரோவும் அந்த கிரேஸில் படுத்து தூங்கிடுறான், இப்படியே 2 வருஷங்களுக்கு போயிருது, பார்த்தா ஒரு வழியாக அவங்க போக வேண்டிய சர்டன் பிளான்ட் வந்துடுது, நம்ம ஹீரோவும் டீமும் கிரேஸில் போய் முடிச்சுடுவாங்க, எஞ்சிருந்து நம்ம ஹீரோ டிவி தான் போட்டு பார்ப்பான், ஏன்னா ஃபேமிலிட்டு மெசேஜ் வந்துருக்கும்ல அதை பார்க்கலான்னு பார்க்குறப்ப அவன் பையனை பேசுவான், அப்பா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வாட்டி இவ்வளோ அறுவடைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நான் ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் கடைசி வரைக்கும் அவன் பொண்ணு பேசவே இல்லை, நம்ம ஹீரோ விட்டுட்டு போன கோவத்தில் எதுவும் பேசாமல் வந்துருப்பா, இது பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்கும், பார்த்து வர வேண்டிய சாட்டன் வந்துட்டாங்களே அது பக்கத்தில் தான் அந்த வேர்ம் ஹோல் இருக்குது, நம்ம ஹீரோக்கு அந்த வேர்ம் ஹோலை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா வேர்ம் ஹோல்னா அதை வட்டமாக நினச்சிட்டு இருப்பான், ஆனால் அதை பார்த்து உருண்டையா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்குது, அவன் ரோம்லி இதை வேர்ம் ஹோலா இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான், இப்போ அந்த காலத்து மனுஷங்க நினச்சிட்டு இருந்தாங்க பூமிங்கிறது தட்டையாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி பூமியை நோக்கி போனோம்னா கீழே வந்து நினச்சிட்டு இருந்தாங்களே அதை மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், நம்மளை பொறுத்தவரைக்கும் வானங்கிறது ஃப்ளாட்டாக நினச்சிட்டு இருப்போம், ஆனால் வானம் ஃப்ளாட்டாக இல்லை அதுவுமே உருண்டையாக மடிஞ்சு தான் இருக்குது, இப்போ நம்ம இந்த பேப்பரில் இந்த இடத்துல இருக்கோம், நம்ம போக வேண்டியது இந்த இடம், நம்ம ஸ்டேட்டாக ட்ராவல் பண்ண போனோம்னா பலரக்க நாடுகள் வரும், இதே அந்த பேப்பர் மடித்து ஒரு ஓட்டை கூட அப்படி இருக்கும், இதான் அந்த வார்ம் ஹோல், ஈஸியாக இதை உள்ள போய் டெலிபோர்ட் ஆகி அந்த பக்கம் போயிடலாம், இதான் வார்ம் ஹோல்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரைங்காக இருக்குது, உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இன்கேஸ் இதே நம்ம பூமி கீழே ஓட்டை கூட இருக்கும், ஈஸியாக அந்த ஓட்டோவில் உள்ள போனோம்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்ல அது மாதிரி கிட்டத்தட்ட வார்ம் ஹோல், இப்போ அந்த வார்ம் ஹோலுக்குள்ளே இவங்க போதா இருப்பாங்க, அந்த வார்ம் ஹோலே பார்க்கறதுக்கு விஷுவலி சமஸ்பாக இருக்கும், நம்ம ஊரில் போயிட்டு இருக்கிறப்ப அப்போ நிம்மதியாக இருப்பாள், அவள் கண்ணு மட்டும் டிரான்ஸ்பரண்டாக இது உருவம் தெரியுற மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தவங்க அவரோட கை கொடுக்குற மாதிரி இருக்குது, இவ்வளோ கை கொடுக்குறப்ப அந்த வார்ம் ஹோல் போயிடுவாங்க, பார்த்தா அடுத்து கேலக்ஸி வந்துடுவாங்க, நம்ம இருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும், எம்லியா நினைத்த பார்த்தேன் யார் கை கொடுத்தன்னு கேட்டால் தேன்னு சொல்லுவா, அதாவது இந்த வார்ம் ஹோலே உருவாக்குனவங்க தேங்கிறவங்க தான், அந்த தே தான் இவள் கை கொடுத்த சொல்லுவாள், இதை பார்த்து நம்ம இருக்கு இப்போ வரைக்கும் தேன் யாருன்னு தெரில, நம்மளும் போப்போம் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இப்போதைக்கு இங்கே ஒரு வழியா அடுத்த கேலக்ஸி வந்துட்டாங்க, பார்த்தா அந்த கேலக்ஸியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்குது, இது பேர் கர்காண்டுவா, இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் தான் அங்கே போக வேண்டிய 3 பிளானட் இருக்குது, இந்த 3 பிளானட்டில் மில்லர்ஸ் பிளானட் தான் பக்கமாக இருக்குது, ஆனால் அந்த மில்லர்ஸ் பிளானட்டில் டைம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அது அந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரங்கிறது பூமியில் 7 வருஷம், இதுதான் ரிலேட்டிவிட்டி தியரி, நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் குறைஞ்சிட்டு இருக்கோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னையிலக்குன்னு வச்சுக்கோம், சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறோன்னா 2 நாள் ஆகும், இதே ஃப்ளைட்டில் போனால் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம், இப்போ அதே மாதிரி இவங்க போகிறது இந்த இடத்துல டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஆயிரத்தில் பூமியில் டைம் வேகமாக இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 நிமிஷங்கிறது பூமியில் 42 நாள், இங்கே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் கூட போதும், அங்கே 420 நாள் முடிஞ்சு போயிடும், இதனால அந்த பிளானட்டுக்குள்ளே சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வெளியே வந்துடணும், இது போது என்ட்ரன்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்கு ரொம்ப விட்டு போயிறாங்க, மீதி இருக்கிற 3 பேர் அந்த டாலங்க ரோபோ சேர்ந்து தனியாக ரேஞ்சில் போகிறாங்க, இப்போ அவங்க ஒரு வழியாக அந்த மில்லர்ஸுங்கிற பிளானட்டுக்கு போகிறாங்க, அந்த பிளான்ட் வந்து பார்த்தா அது ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, இதை பார்த்து இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ஒரு பிளான்ட்டில் தண்ணி இருக்குன்னா அங்கே உயிர் வாழ வாய்ப்பு இருக்குல்ல, சேர்ந்து தரையிறங்கும்னு சொல்லிட்டு அங்கே கடல் தரையிறங்குவாங்க, ஆனால் அதை பார்த்து முட்டையில் தான் இருக்கும், பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, அதுதான் மில்லருங்கிற அந்த ஆஸ்ட்ரோனாட் வந்து ரேஞ்சரு, ஆனால் அதை பார்த்து நொறுங்கி போயிருக்கும், அது கூட ஒரு ஏஐ ரோபோட்லாம் இருந்திருக்கும், அதை பார்த்து செத்து போயிருக்கும், இப்போ தான் இவங்களுக்கே புரியுது அந்த மில்லர் இருக்காங்களே அவங்க வந்து ஜஸ்ட்டு 1 மணி நேரம் தான் ஆகுது, ஏன்னா அவங்க 10 வருஷம் முன்னாடி பூமியிலேருந்து கிளம்பியிருப்பாங்க, ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 1 மணி நேரம் தான், இவங்க வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் நம்ம உயிரிங்க வந்துட்டாங்க, அந்த மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் ஃபுல்லாக தனியாக இருக்குல்ல, தண்ணி இருக்குன்னா உயிர் வாழ முடியும், இது சேஃபான பிளான் நினச்சி சிக்னல் அனுப்பிட்டாங்க, ஆனால் அது பார்த்தா ஃபுல்லாகவே தண்ணியால் ஆனது, அடிக்கடி பெரிய பெரிய சுனாமியில் வந்துட்டு இருக்கு, இதை பார்க்குற நம்ம இருக்கு அப்போ தான் புரியுது இந்த பிளானட் வாழ தகுதியில் ஒன்று, மில்லர் எப்போ இறந்து போயிட்டாங்க, நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப அந்த டாயில் ஒருத்தருப்பால அவன் கேட்க மாட்டான், ஏன்னா இங்கேருந்து பூமிக்கு சிக்னல் போயிட்டே இருக்கு, நாளைக்கு ஃபியூச்சரில் சில பேர் இந்த சிக்னல் கேட்டிங் வந்துட்டு இருப்பாங்க, சார் சிக்னல் ஆஃப் பண்ணு சொல்லிட்டு இவன் வந்து படம் பார்ப்பானா, அப்போ அந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பு நம்ம மீன் விழுந்துடும், கரெக்டாக அப்போதைக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அலை வந்துட்டு இருக்கு, பார்த்தா பெரிய சுனாமி வந்துட்டு இருக்கோம், இது ஆக்சுவலாக சுனாமி கிடையாது, இவங்க இருக்கிறது பிளாக் ஹோல் தானே, அந்த பக்கம் தண்ணி இழுத்துட்டு இருக்கோம், அதுக்காக பெரிய பெரிய அலையில் வந்துட்டு இருக்கு, நம்ம ஈர வேகமாக வந்து வாங்க சொல்கிறப்ப நம்ம ஈர முடியவே இல்லை, உடனே டாயில் டாட்டை பார்த்து சீக்கிரம் ஹீனை போய் காப்பாற்று அவளுக்கு வந்து கூட்டு போய் சொல்கிறப்ப அந்த ரோபோ காப்பாற்றி கூட்டி போயிட்டு இருக்கோம், டாயில் உள்ள போய் சிக்னல் ஆஃப் பண்ணிடுவான், ஆனால் அந்த பெரிய கடலில் வந்து அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை மூழ்கி அடிச்சிடும், எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டி அந்த ரேஞ்சில் மேலே கொண்டு வந்துடுவான், ஆனால் அதை பார்த்து அதுவே தண்ணி நினைஞ்சு போயிருக்கும், டாயில் அந்த மிஷினுக்குள்ளே மூழ்கி அவன் அங்கேயே இருந்து போயிருப்பான், இதை பார்த்து நம்ம சமகட போயிடுச்சு, டாஸை பார்த்து நம்ம இங்கேருந்து போனோம் சீக்கிரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறப்ப சார் முடியாது, ஸ்பேஸ் ஷிப் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, தண்ணி வெளியேறினா மட்டும்தான் நம்மளாம் இங்கேருந்து போக முடியும், அதுக்கு 2 மணி நேரம் ஆகும் சொல்கிறப்ப என்னது 2 மணி நேரமா, 2 மணி நேரங்கிறது பூமியில் 14 வருஷம் ஓடி போயிடும், போச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்காக எப்பயும் காலத்தோட விளையாடவே கூடாது,
தேவையில்லாமல் நம்ம கூட வந்து டாயில் வந்து போயிட்டேன், என் பொண்ணுக்கு 10 வயசு, இப்போ நம்ம இங்கே வெளியே போனோம்னா என் பொண்ணு என்னோட அதிக வயசில் இருப்பா, எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி நம்ம மாதிரி புலம்பிட்டே இருப்பான். இப்போதைக்கு கொஞ்சம் நேரங்கள் இவங்க அங்கேயே இருப்பாங்க. பார்த்தா அடுத்த ஒரு பெரிய அளவான மாதிரி இருக்கு. ஏட்டார் தண்ணி வடிஞ்சதில் போதும், நம்ம சீக்கிரம் எங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு ரேஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பெரிய ஆளா பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ் அடிச்சிருவாங்க. எப்படி அந்த மில்லர் பிளானட்டை விட்டு நம்ம வெளியே வந்துடுவாங்க. இப்போ அந்த மில்லர் பிளானட் வாழ தகுதியான ஒரு பிளானட். எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க ரேஞ்சில் எடுத்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துடுவாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஒரு வயசான ஆள் இருப்பாரு. யாருன்னு பார்த்தா ரொம்பிலி. அவங்களுக்கு இவனை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. காய்ஸ் நீங்களா இது உங்களுக்கான எத்தனை வருஷமா காத்திருக்கேன் தெரியுமா கேட்குறப்ப, என்னது வருஷங்களா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் 23 வருஷம் 4 மாதம் 8 நாள் ஆச்சுன்னு சொல்லுவேன். இது பார்த்து இவங்களுக்கு ஷாக்காக இருக்கு. இவங்க நினச்சதை விட காலை வேம போயிருக்கு. ஆமாம் நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்களே டாயன்னு கேட்டால், மனுஷரு எங்களால் டாயலை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி உள்ளே போங்க, உங்கள் ஃபேமிலி கிட்ட தான் டேப் வந்திருக்கு, அதை போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்மளும் உள்ளே போவான். டேப் ஆன் பண்ணி பார்த்தா அவன் பையன் தான் பேசுவான். அவன் காலேஜ் படிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் டேப் ஓடிட்டு இருக்கோம். அப்பா நான் காலேஜ் போனேன், அங்கே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பிள்ளைட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தா அவன் போய் பெருப்பண்ணி வந்திருப்பான். அவனுக்கு பையன் பிறந்து இப்போ நம்ம ஹீரோ பேரனாவே இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்து இருக்கிறப்ப கடைசியை பார்த்து ஈன்னு பேசிட்டு இருப்பா. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட பேசுகிறா. பார்த்தா நம்ம ஹீரோன்னு பெருப்பண்ணி வந்திருப்பா. கெட்ட கெட்ட வார்த்தையில் அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பா. ஏன்டா சன்னா ஃபெபி நீங்கள் இருந்து போகிற பண்ண சொன்னேன், திரும்ப வரப்ப ஓய்ச்சி கூட வரேன்னு சொன்னீல, இப்போ பாரு எனக்கு ஓய்ஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு என் பிறந்த நாள், இனி திரும்ப வரல, என்னை ஏமாத்திட்டில, என் மூஞ்சில முடிக்காத, மரியாதை இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கெட்டவதில் அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம வீரால் தாங்க முடியல. தன் பொண்ணை பார்க்க முடியலன்னு நினச்சி திரும்பி திரும்பி அங்கே எழுதிட்டு இருப்பான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் பூமி காமிப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ மர்ஃபி பெரிய பொண்ணா இருந்திருப்பா. அந்த ப்ரொஃபஸர் பிராண்டு கிட்டே ஒரு அஸ்டண்டாக இருப்பா. 2 பேர் சேர்ந்து அந்த கிராவிட்டிக்கான ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது சால்வ் பண்ண முடியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஈக்குவேஷனை பாதி முடிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் மீதி விஷயங்கள் முடிக்க முடியாமல் இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஈக்குவேஷனை முடிக்கலாம் பார்ப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. இப்போதைக்கு மீதி இருக்கிறது இவங்க 3 பேர், ரிமைனிங் இருக்கிறது 2 பிளானட்டு. இல்லை ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போகலான்னு பார்ப்பாங்க. நம்ம மீனை பொறுத்த வரைக்கும் எட்மன் பிளான் போகலான்னு சொல்லுவா. ஏன்னா அவள் லவ் இருக்குது எட்மன் தானே, கண்டிப்பாக போய் சொல்லிருக்க மாட்டான். நம்ம அங்கே போகலான்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா எட்மன் பிளானட்டில் சிக்னல் வந்திருக்கும்ல, அந்த சிக்னல் வெறும் கொஞ்ச நாளைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிக்னல் நின்று போச்சு. அங்கே அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரில. அது போய் நீ லவ் பண்ணுறங்கிற காரணத்துக்காக மட்டுமே நம்ம போகக்கூடாதுல்ல. ஆனால் தொடர்ந்து சிக்னல் அந்த மேன்ஸ் பிளானட்டில் வந்துட்டு இருக்கு. அந்த டீம் லீட் பண்ணி கொண்டு போனது மேன்ஸ் தான். ஸோ அப்போனா அந்த பிளானட் வாழ தகுதியான ஒரு பிளானட்டாக தான் இருக்கும். நம்ம அங்கே போவோம்னு சொல்லிட்டு மேன்ஸ் பிளானட் போவாங்க. இந்த வாட்டி யார் என்ட்ரன்ஸில் விடாமல் 3 பேர் அங்கே போவாங்க. பார்த்தா அந்த மேன்ஸ் பிளானட்டு ஒரு ஐஸ் பிளானட் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பாறைகளாக இருந்து பனிப்பிரசமாக இருக்கும். இவங்களும் அங்கே போவாங்க. பார்த்தாங்க டாக்டர் மேன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா உங்கள் ஒரு கிரேஸ் ஸ்லிப் இருக்கும். ஏன்னா அங்கே வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிரும்ல, அது வரைக்கும் அந்த மனுஷன் வெயிட் பண்ணாமல் உள்ளே படுத்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க ஒரு எழுப்புறப்ப அவங்களுக்கு ஒரு பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு சிக்னலை கேட்டு யாருமே இங்கே வரமாட்டேன் நினச்சிருந்தாரு, அவங்க வந்திருக்காங்களே, இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் இருந்து காய்ஸ் இது மனுஷங்க வாழத்தகுதிக்கு ஒரு பிளானட்டு, இங்கே உயிரினங்களும் இருக்குது, நான் அதை பார்த்தேன், கண்டிப்பாக இங்கே மனுஷங்க வாழலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்போ மேன்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோபோ இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட இப்படி டார் கேஸில் 2 ரோபோட் இருக்குது. அதனால் மேன்ஸ் கிட்டே ஒரு ரோபோ வந்துருக்கும். ஆனால் அதை பார்த்து சைடில் போயிருக்கும். இதனால டாஸ் அவரை பார்த்து, சார் இந்த ரோபோ சைடில் இருக்கு, இது சரி பண்ணான்னு கேட்டால், ஹே அதை தொடாத, அதை நானே பார்த்துக்கிறேன், அதை விட்டுருன்னு சொல்கிறப்ப டாஸ் விட்டுரும். இப்போ இவங்களுக்கு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் எடுத்து காமிப்பாங்க. பார்த்தா நம்ம மர்ஃபியை டாக்டர் பிராண்ட் கூட்டிருப்பாரு. இவ்வளோ வேகமாக போய் பார்க்குறப்ப பார்த்தா ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருப்பார். அவர் மர்ஃபியை பார்த்து, இங்கே பாரு மர்ஃபி என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு 30 துரோக மாட்டேன்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் புரியாமல் இருக்கு. டாக்டர் என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க கேட்டால், இல்லைம்மா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், நம்ம இவ்வளோ நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த ஆராய்ச்சியே ஒரு பொய் தான். நம்மளால் கிராவிட்டி ஈக்குவேஷன் சரி பண்ண முடியாது. சொல்லப்போனால் நம்மக்கிட்ட பிளானேவே கிடையாது. நான் பொய் சொன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது பிளானே பொய்யா, அப்போயே என்ன சொன்னீங்க கேட்டால், இல்லைம்மா இந்த பூமி அழியாது தான், மனுஷங்களை இங்கேருந்து காப்பாற்றி விட்டு போக ரொம்ப கஷ்டம். அந்த கிராவிட்டி ஈக்குவேஷன் என்னன்னா பிளாக் ஹோல்குள்ளே போனோம். ஆனால் பிளாக் ஹோல்குள்ளே போனால் யாருமே உள்ள திரும்ப வர முடியாது. அதனால் பிளானிங்கிறது பாசிபிளே கிடையாது. சில மனித உயிராது இங்கேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பாவில் அனுப்பி வச்சேன். உங்கள் அப்பா வச்சு தான் அடுத்த ஃபியூச்சராக இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா இங்கேருந்து போக மாட்டாங்கிறதுக்காக தான் பிளான் போய் சொன்னேன். என்னை மனுஷன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மோஃபிக் செம்ம கடு போயிருது. ஏன்னா அந்த பொய்யை நம்பி தான் அவங்க அப்பா இன்னும் போயிருக்காரு. இதுக்கடுத்து எவ்வளோல எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது, ஏன் இப்படி பண்ணான்னு நினச்சி சமூகத்தில் இருப்பா. பார்த்தா அந்த இடத்துல டாக்டர் பிராண்ட் இறந்து போயிடுவார். இதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இதே அப்படியே வீடியோ எடுத்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அனுப்புவா. எமிலியா உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அதுப்போ உங்கள் அப்பா உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, பிளான் ஏன்னு ஒன்று கிடையவே கிடையாது, பூமியில் மனிதனும் கொஞ்சம் வருஷம் அழிஞ்சு போயிடும், நீங்கள் மட்டும் மீதி இருக்கிறவங்க,
நீங்கள் வாழ தகுதிகள் பிளான்ட்டுக்கு போய் அங்கே உங்கள்கிட்ட கருமுட்டைகள் இருக்குல்ல அதை வச்சு வளர்க்கணும். அந்த மனித இனம் அப்படி வளரும். பிளான் பி மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து நமக்கு சமகட போயிருச்சு. ஏன்னா பிளான் ஏன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சனால தான் நம்ம இருந்து மிஷனுக்கு வந்திருப்பான். இல்லைனா அவன் பாட்டு ஹாப்பியாக ஃபேமிலியாக இருந்திருப்பான். இப்போ நம்ம 56 சொல்லிட்டு அவன் சமூகத்தில் இருப்பானா பார்த்து டாக்டர் மேனோ ஆமாம் இது உண்மை தான், என்னையுமே ஏமாற்றி நம்ம மிஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சு பட் என்ன பண்ணுறது, நம்ம இங்கே வந்துட்டோமே வந்தவழி பார்த்தாகணும், வா இங்கேருந்து போவோன்னு சொல்லி இங்கேருந்து போகிறா இருப்பாங்க. பார்த்தா டாக்டர் மேன் நம்ம ஹீரோ இருக்கால அவனை தனியாக கூப்பிட்டு உயிரினங்களுக்கு ஒரு பகுதி கொடுப்பதா சொல்லுவான். சரி இவனு அங்கேருந்து அந்த பகுதி போயிட்டுருப்பான். அது பார்த்து ஒரு குழி மாதிரி இருக்குது. அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம இருக்க டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கும்ல அந்த டிரான்ஸ்போர்ட்டர் மேன் பிடிங்கி விட்டுருவான். நம்ம இருக்கு ஒன்றும் புரியல, டாக்டர் மேன் என்னாச்சு எதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் பிடிங்கன்னு கேட்டால் நம்ம இரு தள்ளி விட்டுருவான். கிட்டத்தட்ட நம்ம இரு குழியில் விடுற மாதிரி இருப்பான். அப்போ தான் நம்ம இருக்க புரியுது டாக்டர் மேன் ஒரு ஏமாத்துக்காரன். ஆக்சுவலாக இந்த மேன்ஸ் பிளானட் ஒரு வாழ தகுதியில்லாத பிளானட்டு. ஆனால் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவோம். நம்ம உயிரை காப்பாற்றுங்கிறதுக்காக போயிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி இந்த பிளானட் வாழ தகுதிக்கு ஒரு பிளானட்டு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி இவங்க வர வச்சுட்டான். இப்போதைக்கு இவங்களை போட்டு தள்ளிட்டு இவங்க வந்து போலான்னு இருக்கான். இதான் அவங்க பிளானு. இதை கேட்டு நம்ம சமக்கடை போயிடும். டாக்டர் மேன் இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி முடித்துக்கலாம், நான் சொல்கிறது கேளுங்க சொல்கிறப்ப மேன் கேட்குற மாதிரி தெரில. மேனை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்கேருந்து போய் ஆகணும். மக்கள் இவனை கோலன்னு பார்க்கக்கூடாது. அதனால் வேகமாக அடிச்சு போட்டாங்கன்னு போலாம் பார்ப்பான். அவன் ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கிற கண்ணாடியில் ஓட்டை போட்டு விட்டுருவான். பார்த்தா நம்ம இருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு நின்றுட்டு இருப்பான். சாரி மிஸ்டர் கூப்பர் நான் மன்னிச்சிடுங்க, இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே லவ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இங்கேருந்து என் ஃபேமிலி பார்க்க போகிறேன். இப்போ நீ சாக போறில, சாகிறப்ப உன் கண்ணுக்கு உன் குடும்பம் தெரியும், அதை பார்த்தே சாகு, என்னை மன்னிச்சுன்னு சொல்லி மேலே அங்கேருந்து படம் பார்ப்பான். பார்த்தா நம்ம தட்டு தட்ட மாதிரி அங்கே டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கும். அதை ஆன் பண்ணி எம்லியா ப்ளீஸ் என்னை காப்பாற்று, என்னோட யார் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு, மேலே நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் புரியாமல் இருக்கு. நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் எடுத்து கிளம்பிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ண ரூம்லேயே காமிப்பாங்க. ரூம்லேயும் வேற ஒரு ரேஞ்சில் இருப்பான். அப்போ அந்த மேன் கிட்ட ஒரு செயலேருந்து போன ஒரு ரோபோ இருக்கும்ல அது சரி பண்ணணும்னு சொல்லி அந்த ரோபோ சரி பண்ணுவான். அதோட டேட்டாவில் எடுத்து பார்த்தா இவனுக்கு ஷாக்காக இருக்கு. மேன் எல்லாம் டேட்டாவை ஏமாத்திருக்காரு. இவர் ஒரு ஃப்ராடு பையனு ரூம்லேயும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது கூடவே சேர்ந்து ட்ராப் மாதிரி ஒரு பாம்பு வச்சிருப்பான் போல. அது தொட்ட உடனே அது வெடிச்சு தெரியுது. இதுக்காக ஸ்டார்டிங் தார் கேட்டப்போ கூட தொடான்னு சொல்லியிருப்பான். இப்போ ரூம்லேயும் வெடிச்சு போய் அவன் அங்கேயே இருந்து போயிடுவான். இந்த பக்கம் நம்ம மூச்சு தள்ளிட்டு இருக்கிறப்ப எம்லி அங்கே வருவா. எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம காப்பாற்றிடுவா. ரூம்லேயே பார்க்கலாம் போகிறப்ப அங்கே ரூம்லேயும் இருக்க மாட்டான், ஆள் இறந்து போயிருப்பான். ஒரு டாஸ் மட்டும் அங்கே இருக்கும். டாஸ் ஏற்றுட்டு டாஸ் என்னாச்சு ரூம்ல எங்கே போயிட்டாங்க கேட்டா சார் சார் அவர் இறந்து போயிட்டாரு. டாக்டர் மேன்ஸோட ரோபோ கூட சேர்ந்து ஒரு ட்ராப் வந்துருக்கு போல. அதில் வெடிச்சு இறந்தான்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இவங்களும் சீக்கிரமாக ரேஞ்ச் எடுத்துட்டு என்ட்ரன்ஸ் போலான்னு இருப்பாங்க. பார்த்து டாக்டர் மேனுமே என்ட்ரன்ஸ் வைக்க தான் போயிட்டு இருப்பான். இவன் நோக்கமே பூமிக்கு திரும்ப போகிறதா, மற்ற எப்படி சேர்த்தாலும் பரவாயில்ல எனக்கு நான் வாழ்ந்தா போதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருப்பானா. நான் டாக்டர் மேனை கான்டாக்ட் பண்ணி டாக்டர் மேன் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்கிட்ட போகக்கூடாது, இப்போதைக்கு அதோட கேப்டன் நான் தான், நான் எல்லாம் நீங்கள் டாக் பண்ணக்கூடாது, மறுபடியும் நில்லுங்கன்னு சொன்னால் டாக்டர் மேன் கேட்க மாட்டான். என்னாலும் பரவாயில்ல மறுநாள் டாக் பண்ணுவேன், நான் உயிர் பிழைக்க 1% சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேமாங்க போவான். அவன் ரேஞ்சரை அதோட டாக் பண்ணுவான். பார்த்து என்டூரன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாது. பட் பைபிளில் கேட்காம திரும்ப டாக் பண்ணிட்டே இருப்பான். இதை பற்றி ஹீரோ கடுப்பாகி டாக்டர் மேன் நாங்கள் சொல்கிறது கேட்குதா இல்லையா, டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவன் கேட்குற மாதிரி தெரில. அந்த என்ட்ரன்ஸோட டாக் பண்ணுறப்ப அது அப்படியே வெடிச்சு தருது. பீஸாக வெடிச்சு தரு. டாக்டர் மேனும் அங்கேயே மறுக்க சாலா பார்த்து இப்போதைக்கு அந்த என்ட்ரன்ஸில் ஒரு பேர் டேமேஜ் இருந்திருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே விண்வெளி சுற்றிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம டாக் பண்ணணும், டாக் பண்ணல இவங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். ஆனால் சுற்றுல இவங்களும் சுற்றி ஆகணும். உன்னோட டாஸ்க்கு ஆர்டர் பண்ணி இவனும் ரேஞ்சை சுற்றுவான். அது சுற்றுறோட சேர்த்து டாக் பண்ணணும். இது இண்டஸ்ட்ரியலோட ஒரு ஐக்கானிக்கான சீனு. பின்னாடி அன்சிபர் மாம்ஸ் எல்லாம் வெறித்தனமாக மியூசிக் போட்டுருப்பாரு. ஃபயராக மியூசிக் பிளேட் இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு டாக் பண்ணிடுவான். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த என்ட்ரன்ஸோட கனெக்ட் ஆடுவாங்க. ஆனால் அந்த பயவில் பார்த்த வேலையால் என்ட்ரன்ஸோட ஒரு போய் டேமேஜ் இருந்திருக்கும். இதனால ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு இங்கே அடுத்து போக வேண்டியது எட்மண்ட் பிளானட்டு. இவங்க நினச்சா ஆக்சுவலாக திரும்ப பூமிக்கே போகலாம். பட் பூமி இப்போ என்ன பண்ணுறது, பூமி கிட்டத்தட்ட அழிகிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 5000 கருமுட்டைகள் இருக்குது. ஒரு வேளை எட்மண்ட் பிளானட் வாழ தகுதியாக இருந்தால் கருமுட்டைகள் அங்கேயாவது வளரும். மனுஷங்க அங்கேயாவது வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போல இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே ஏற்ற காப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு மஃபி செம கோவத்தில் இருப்பா. ஏன்னா சயின்டிஸ்ட் பிராண்டில் ஏமாத்திட்டாரு. ஆனால் ரொம்ப கோவத்தில் அவங்க அண்ணன் வீட்டில் இருப்பா. பார்த்தா இப்போதைக்கு உங்கள் அண்ணன் கல்யாணம் மையம் ஒரு பையன் இருப்பான். ஃபேமிலியே எல்லாரும் நோக்க சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் அவங்க அப்பா இங்கேருந்து போனார்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. அதெல்லாம் உங்கள் அண்ணி அவங்கள பார்த்து ஏமா நீ இங்கே இருக்க வேண்டியது தானே, எங்களோட இங்கே தங்கலாமே கேட்டால் இல்லை இந்த வீட்டில் சில மெமரி இருக்குது, அந்த மெமரிலாம் நான் மறக்க நினச்சிட்டு இருக்கேன், அதுக்காக இங்கே வரதில்லைன்னு சொல்கிறப்ப இவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ உங்கள் அண்ணன் பையன் இருமிட்டே இருப்பான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக மழை புயலாக வந்து உடம்புல டஸ்ட்டாக இருக்கும்.
இருக்கும்ல, அதெல்லாம் இருந்துகிட்டே இருப்பான். அதனால் மீன் அவங்க அண்ணனை பார்த்து, டேய் எதுக்கு நீ தேவையில்லாமல் ஃபேமிலியோட இங்கே இருக்க, நீ பேசாமல் நாசாக்கு வா, அங்கே சேஃப்டியாக இருக்கலாம், பசங்களாம் ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப அவனுக்கு வரவே தோணாது. ஏன்னா எங்கள் அப்பாவோட கட்டின வீடு, இது எங்கள் அப்பாவோட விவசாய நிலம். அப்போ ஒரு நாள் திரும்ப வருவார். இந்த இடத்துல பாப்பாரும் என்ன இருக்கும், பட் மீன் கோவத்தில் இருப்பா, டே முட்டாள், அப்பா திரும்ப வர மாட்டாரா, அப்பா இறந்து போயிட்டாரு, வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சமூகத்தில் இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஒரு லவர் இருப்பான், ஒரு டாக்டரு. சரி நம்ம அண்ணன் பையனை குணப்படுத்துவோம்னு சொல்லி வீட்டு விட்டு இருப்பாளா. அப்போ அந்த மொத்த கிராமமே அங்கே கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா மழை புயலால் மக்களால் இங்கே வாழ முடியல, வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லி அகதியாக நிறைய மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு கார்மேல ஏறி போயிட்டு இருப்பா. இதை ரியல் லைஃப்பில் நம்ம கிறிஸ்டோபரோட பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவ்வளோ வீட்டுக்கு போயிடுவா. அவன் பாய் ஃப்ரெண்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப, இங்கே பாரு இந்த பையன் உடனே ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு மேலே அவங்க இங்கே இருந்தாங்கன்னா உடனே ரொம்ப மோசமாக இருக்கும், சீக்கிரமாக இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப நம்ம அவங்களை இருந்து குடிப்பலான்னு பார்ப்பா. பட் அவன் வந்து செம கடுப்பாயிரும். கணத்தில் சப்புன்னு அரைஞ்சு, டே எதுக்கு இங்கேருந்து போயிட்டு இருக்கீங்க, இது எங்கள் அப்பாவோட வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், யாருமே இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே கோதை கத்திட்டு இருப்பானா. இது பார்த்து இங்கேருந்து கோவருது. எல்லாம் இந்த வயல் இருக்கிறனால தானே, வயல் இருக்கிற வரைக்கும் ஃபேமிலி இங்கே விடவே மாட்டான். இப்போ என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்து வயலை ஊற்றி விட்டுருவா. நெருப்பு பற்ற வைக்கிறப்ப இது பார்த்து எனக்கு கோந்துருது. அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக வயல் ஓடிட்டு இருப்பானா. இதான் சான்ஸு, மொத்த ஃபேமிலி கூட இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட இருந்து போகிறாருப்பா. அப்போ தான் அவளுக்கு சின்ன வயசு அவங்களே வருது. உடனே மேலே போய் அவள் பொருட்கள் எடுக்கலாம் பாப்பா. அப்போ அந்த இடத்துல ஒரு வாட்ச் இருக்குது. கடைசியாக அவங்க அப்பா இங்கேருந்து போகிறப்ப ஒரு வாட்ச் கொடுத்தாரு. அதை தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த வாட்ச் ஒர்க்காமல் வந்துருக்கும்ல, அந்த வாட்ச் அங்கே செல்ஃபில் இருக்கும். அந்த வாட்ச் எடுத்துகிட்டு அவங்க வந்து போதா இருப்பா. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஸ்பேஸ் வைப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ எட்மண்ட் பிளானட் போட இருக்காங்க. அந்த பிளானட்டுக்கு போகிறதுக்கு பிளாக் ஹோலை தாண்டி போகணும். பிளாக் ஹோலோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் ஷிப்பில் வெயிட் அதிகமாக இருக்குது, அதுபோல் ஃபியூல் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட்டை குறைச்சா மட்டும்தான் இவங்களும் இங்கேருந்து போக முடியும். ஏன்னா நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா, அதான் டாஸ்க் ரோபோ இருக்குல்ல, அது தேவையெல்லாம் வேஸ்ட்டாக இங்கே இருக்குது, அது ஜஸ்ட் ஒரு ரோபோ தான், அதை அப்படியே பிளாக் ஹோல்குள்ளே தள்ளி விட்டுட்டு நீ நான் விட்டு போகலான்னு இருப்பாங்க. அதுக்கு எதாவது டைம் ரன் பண்ணி நம்ம கழட்டி விட்டுருவான். இப்போ அதான் டாஸை கழட்டி விடாமல் இவனு கழட்டுக்குவான். பார்த்து அவர் மட்டும் தனியாக போயிட்டு இருக்குமா. இது பற்றி ஹீனு ஒன்றும் புரியல. கூப்பார் என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு தனியாக போகிறேன்னு கேட்டால், சாரி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபியூலை வச்சு இந்த வெயிட்டை வச்சு எட்மண்ட் பிளான் போக முடியாது, நீ ஒருத்தி மட்டும் அந்த ஃபியூல் வச்சுப்போ, நான் இங்கேருந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக் ஹோல் போயிடுவானா. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, என்னை 50 சொல்கிறப்ப அப்போ தான் டாஸ் சொல்லிச்சுல சொல்லிட்டு இருப்பான். எப்போவுமே உண்மைங்கிறது 90% இருக்கலாம், 10% அடுத்த கஷ்டப்படுற அளவுக்கு போய் சொல்லலாம். அந்த போய் நான் சொல்லியிருந்திருக்கேன். நீ போட்டு ஜாலியாக எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ஹோல் விழுந்துருவான். பிளாக் ஹோல் விழுந்து எல்லாருமே கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோ பிளாக் ஹோல் விழுந்துருவான். ஹீரோ மட்டும் தனியாக எட்மண்ட் பிளாக் ஹோல் போயிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பிளாக் ஹோல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதோட விஷுவலே ஸ்டன்னிங்காக இருக்கும். இவன் வந்து டார்ஸங்க ரோபோ வந்து அந்த பிளாக் ஹோல் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிளாக் ஹோலுக்குள்ள நெருப்புரட்டு வந்துட்டு இருக்கு. அது அவங்க ரேஞ்சரை தாக்குறப்ப தீப்பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதை வெடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த வானத்துலேருந்து குதிச்சிருவான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே கருப்பாக பிளாக்காக இருக்கும். இவன் பாட்டு விண்வெளியில் மாந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்கும். தெரியாம அதுக்குள்ள வந்துடுவான். அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக நரம்பு மாதிரி ஸ்டிங்ஸாக இருக்கா. இதை பார்த்து நம்ம கொண்டு புரியல. அப்போ சைடில் பார்த்தா ஒரு அலமர் மாதிரி இருக்கும். அது வழியை பார்த்தா ஆப்போசிட்டில் ரூம் இருக்குது. அங்கே சின்ன வயசில் இருக்கிற மர்ஃபி இருப்பா. இதை பார்த்து இவ்வளோ நம்ப முடியல. மர்ஃபி நான் பேசுகிறது கேட்குதா, மர்ஃபின்னு கத்திக்கிட்டு அந்த அலமர் தட்டுவான். பார்த்தா அந்த அலமரில் அந்த பொம்மையும் புக்கு கீழே விடுமா. இதை பார்த்து அந்த பொண்ணு கஷ்டமாக இருக்குது. யாத்தி இதை பேருக்கு போலியே, நம்ம இங்கே போயிடுவோம்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு வந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம அப்போ தான் புரியுது, அந்த புக்கில் அந்த அலமரா தட்டி விட்டு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து அடுத்த ஸ்கொயருக்கு போவான். அங்கே இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம கடைசி அந்த வீட்டு விட்டு போயிருப்பாள், அந்த சீன் ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம இருக்கணும் புரியல. அவன் கடந்த காலத்தை இவனே அவன் கண்ணால் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போனனால தான் இப்போ இங்கே மாட்டிகிட்டு இருக்கான். இவன் இங்கேருந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக புக்கை தட்டி விடுவான். STAY நீ இங்கே இருக்கிற மாதிரி புக்கை தட்டி விடுவானா, அந்த பொண்ணு டீகோட் பண்ணிடும். உடனே எங்கள் அப்பா பார்த்து, அப்பா ஏதோ ஒரு பேய் என்கிட்ட பேசி சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பேய் என்கிட்ட ஸ்டேன்னு சொல்லுது, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இங்கே இருக்குன்னு அர்த்தம், இங்கேருந்து போகாதப்பான்னு சொல்கிறப்ப நம்ம கேட்குற மாதிரி தெரில. அவன் பொண்ணை வாட்சை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிருப்பாள். இதை இங்கேருந்து பார்க்குற நம்ம இருக்கு சம கடுப்பாது. டே கூப்பர் இங்கேருந்து போய் தொலையாதரா, மர்ஃபி நீயா சமாளப்படுத்து, இங்கேருந்து போகாதுன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருப்பான். அப்போ தான் கரெக்டாக ஒரு புக்கு கீழே விழுது. நம்ம ஹீரோ கூட கடைசி அந்த வீட்டோட வந்தப்போ ஒரு புக்கு கீழே வந்துருக்கும்ல, அதை தட்டி விட்டதே எதிர்காலம் நம்ம ஹீரோ தான். இதை பார்க்குறவனுக்கு அப்போ தான் புரியுது, காலங்கிறது மாற்றமே இல்லாத ஒன்று, கடந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ தான் அவன் எங்கே இருக்குன்னு அவனுக்கே புரியுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இருக்கிறது 4th டைமென்ஷன், இதை டெஸ்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இருக்கிற பூமிங்கிறது 3 டைமென்ஷன். நம்மளால் நீளம் அகலம் உயரம் இந்த முடிஞ்சு பார்க்க முடியும். இதுக்கு மேலேயுமே நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதில் 4th டைமென்ஷன் தான் டைமு. இப்போ அந்த மாதிரி அதில் தான் இருக்கான். இதனால இவனால தான் டைமை பார்க்க முடியுது. ஆனால் அந்த டைமை இவனால் மாற்ற முடியாது. எனக்கு கடந்த காலங்கிறது அது நடந்து முடிஞ்சது, அது எகைன் ஒரு லூப் நடக்குமே தவிர அது சேஞ்ச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ, இப்போ என்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்குது, நான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறேன், அங்கே போய் எங்கள் தாத்தாவை கொலை பண்ணி வச்சுக்கோ. இன்கேஸ் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார்னா எப்படி எங்கள் அப்பா வந்திருப்பாரு, எங்கள் அப்பா மூலமாக நான் அப்படி வந்திருப்பேன். நான் டைம் ட்ராவல் பண்ணி
எப்படி எங்கள் தாத்தா கொண்டிருப்பேன், எங்கள் தாத்தா கொண்டிருக்க முடியாதுல்ல. இதனால் இது ஒரு பாரடாக்ஸ். என்னால் கடந்த காலத்துக்கு போய் அந்த கடந்த காலத்தை மாற்ற முடியாது. டைம் டிராவல் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கடந்த காலத்தை மாத்துறதால எதிர்காலம் மாறாத. நல்லா யோசி. நீ கடந்த காலத்துக்கு போனா அந்த கடந்த காலம் உன் எதிர்காலமா மாறிடும். அப்ப அந்த நிகழ்காலம் உன் கடந்த காலமா ஆயிடும். அதாவது உன்னோட புது எதிர்காலத்தை மாற்ற முடியாது. இதனாலதான் ஸ்டேனு சிக்னல் அனுப்பியுமே கூட நம்ம கேட்காம கிளம்பி இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ காதுக்கு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா டாஸ் இருக்குல்ல, அதான் பேசும். பாஸ், நான் இங்கே தான் இருக்கேன், என்னை அவங்க காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறப்ப என்னது அவங்க காப்பாற்றிட்டாங்களா, யாரும் உன்னை காப்பாற்றினான்னு கேட்டால் டே தான் அவங்க தான் காப்பாற்றினாங்க, அவங்க என்கிட்ட ஒரு குவான்டி சொல்லியிருக்காங்க, அது அவங்க மூலம் சொல்கிறாங்க, நான் சொல்லவான்னு கேட்டால் எல்லாமே நம்ம இருக்கு. இப்போ தான் புரியுது இது எல்லாமே நடந்து முடிய வேண்டியது. இதெல்லாம் ஆல்ரெடி விதியில் இருக்குது. இந்த லூப் மிஸ் ஆகாமல் நம்ம அதை பார்த்தாகணும். நம்ம அதை பண்ணியானு சொல்லிட்டு நம்ம அலமாரி கிட்ட போவேன். பார்த்து அன்னைக்கு தான் அந்த புயல் அடிச்சனால கரெக்டாக விண்டோலாம் மூடி இருக்கும். பட் இவன் தான் பவர் யூஸ் பண்ணி அந்த விண்டோ திறந்துருப்பான். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக மணல் புயலாக வந்து கிராவிட்டியால் கோடோட வந்திருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஹீரோ கோனட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த கோனட்ஸை வச்சு தான் நம்ம நாசாக்கு போயிருப்பான். இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டானா அடுத்து இவங்ககிட்ட ஒரு கிராவிட்டி ஈக்குவேஷன் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டர் பிளான் கஷ்டப்பட்டுருப்பாரு. பட் அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஏன்னா பிளாக் ஹோல்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் தெரியும். இப்போ நம்ம பிளாக் ஹோல்குள்ளே இருக்கனால அவனுக்கு ஈக்குவேஷன் தெரியுது. இது எப்படியா தப்புன்னு சொல்லுங்கிறதுக்காக எதிர்காலத்துக்கு போவேன். அப்போ தான் நான் படத்தை நடுவில் விட்டோம்ல, அன்சீன் ஆரம்பிக்குது. நம்ம ரூமுக்கு வந்து அவங்க அப்பாவோட வாட்ச் இருக்கும்ல, அதை எடுத்து அங்கன்னு போலாம் பாப்பா. அப்போ அந்த வாட்சில் இருக்கிற முள் ஆட ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவால் 4th டைமென்ஷனில் வந்து கிராவிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அங்கே நரம்பு ஆட்டி அந்த வாட்சில் முள் இருக்கும்ல, அதை ஆட வைப்பான். இதை பார்த்த பொண்ணு சமச்சாக்கா இருக்கும். வேமா வெளியே ஓடி போகிறப்ப அவங்க அண்ணன் கோவத்தில் இருப்பான். நான் மீன் அடிக்க மாதிரி வரப்ப டே அப்போ நூறோட இருக்காரா, அப்போ எதிர்காலத்தில் இருக்காரு, என்கிட்ட பேசாதுன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ வேகமாக ஓடி போய் அவங்க அப்பா வாட்சில் முன்னாட்டு வரல, அதை வச்சு டீகோட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு அந்த கிராவிட்டிக்கான ஈக்குவேஷன் எடுத்துருச்சு. இதை பார்த்து ஒரு செமையாவே போச்சு. பேப்பர் எடுத்து யுரேக்கன் விட்டதிவா, ஏன்னா இப்போதைக்கு மனித குலத்துக்கான ஒரு முன்னேற்றம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வச்சு பூமிட்டு கிளம்பி போகலாம், நிறைய லட்சக்கணக்கான மக்களை இதை வந்து காப்பாற்றலாம். இதை பார்த்து செமையாப்பியா இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்தாலும் முடிஞ்சிருச்சு. இந்த 4th டைமென்ஷன் நம்ம ஹீரோக்கிட்ட இந்த ஈக்குவேஷன் இருக்காது உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சனால அந்த 4th டைமென்ஷன் அப்படி மூட ஆரம்பிக்குது. ஒன்று ஒன்றா மறைஞ்சு நம்ம ஹீரோ மிதக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா வேர்மோலுக்குள்ள நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு இருக்கு. அதில் யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்ப்பான். அது யாருன்னு பார்த்தா இவங்களே தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ எல்லாருமே வேர்மோல் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே. அப்போ தான் நம்ம ஹீரோ எம்லியா பார்ப்பான். எம்லியாவை பார்த்து கை கொடுப்பான். இப்போ தான் நமக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் இவங்க வேர்மோலில் ட்ராவல் பண்ணப்போ நம்ம ஹீரோயினுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக உருவம் தெரிஞ்சிருக்கும். அந்த உருவத்தை பார்த்து கை கொடுத்து அவங்கள தேவன் சொல்லியிருந்திருப்பா. அந்த தேவார் யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணுறப்ப கை கூட்டு போயிருப்பான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த வேர்மோல் விட்டு வெளியே வந்து சனி கிரகத்தை பார்த்து மறந்துட்டு இருப்பான். அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடுவான். கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருப்பான். கண்ணு முடிச்சு பார்த்தோம்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க. மிஸ்டர் கூப்பர் மெதுவாக வந்துறீங்க, உங்களுக்கு வயசு 124 சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னது 124? இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே பார்ப்பான். பார்த்தா இவருக்கு உலகமே வித்தியாசமாக இருக்குது. அப்படி அப்சைட் டவுனா உருளே ஒரு உலகம் அப்படி இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்குது. சார் இது கூப்பர் ஸ்டேஷன், இது உங்களோட பேரில் அவங்க பொண்ணு ஆரம்பிச்சது, இது அவங்க தான் உருவாக்கணும்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு இங்கே இருக்கான்னு கேட்டால் ஆமாம் சார் அவங்க தனியாக இருக்காங்க, நாளைக்கு அவங்க ஃபேமிலியோட வருவாங்க, நீங்கள் அப்போ அவங்கள பார்க்கலான்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே சேர்னு ஒரு ரூமுக்கு போவான். பார்த்தா அந்த ரூமில் டாஸ்னு ரோபோ இருக்குது. அது பார்த்தா செயல் இருக்கும். நம்ம ஹீரோ சேர்னு டாஸ் ரெடி பண்ணுவான். அடுத்த நாள் அவன் ஃபேமிலி பார்க்கலாம் போவான். பார்த்தா ரூம் ஃபுல்லாக நிறைய பசங்களாக இருப்பாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவோட கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அவங்களோட பேரம்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு 124 வயசு ஆயிடுச்சுல. அப்போ அவங்க பெட்டில் பார்த்தா ஒரு வயசான கிழவி இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிழவி பேர் கொடுத்துட்டு இருந்துச்சுல, அந்த கிழவி தான் நம்ம ஹீரோட பொண்ணு. பார்த்தா வயசாகி அவளும் சாகலமில் இருப்பா. நம்ம இருக்க பொண்ணு நிலமில் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களை நான் திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா, பாருங்கள் நீங்கள் கொடுத்த வாட்ச் அப்படியே என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறப்ப நான் தான் ப்ராமிஸ் பண்ணல திரும்ப வரும்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பேன். பார்த்தியா சின்ன வயசில் ரூமில் ஒரு கோஸ்ட் இருந்துச்சுல, அந்த கோஸ்ட் நான் தான். என்னை பார்த்து பயந்தேன்னு கேட்டால் சிரிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்து சரிப்பா நீங்கள் இருக்காதீங்க, நீ இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. எங்கே போகணுன்னு கேட்டால் எம்லியை பார்க்க போங்க, நான் எப்படி கொஞ்ச நாள் இறந்து போயிடுவேன், அப்பா கண் முன்னாடி பொண்ணு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ இங்கேருந்து எட்மன் பிளான் போங்க, அங்கே உங்களுக்கு எம்லியை காத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அப்போ தான் புரியுது பொண்ணை பெரிய மனசு இல்லாமல் நம்ம அங்கேருந்து கிளம்பி போவான். அடுத்தவன் ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு எம்லியா பார்க்க போயிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணி எம்லியா காமிப்பாங்க. பார்த்து எம்லியா எட்மன் பிளானில் இருப்பா. ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றரை நாள் நடந்த விஷயங்கள் தான். அந்த நம்ம ஹீரோனுக்கு தான் வயசு அதிகமான வந்திருக்கும். இவங்களும் சேம்னு அதே இதில் தான் இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் எட்மன் பிளான் இருப்பா. அது ஆக்சுவலாக உயிரினங்கள் வாழ தகுதிக்கு ஒரு பிளான்ட்டு, கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரி தான். ஆனால் இங்கேருந்து எட்மண்ட் கிட்ட ஒரு சிக்னல் வந்துருக்கும்ல, அந்த சிக்னல் பாதியில் கட் ஆகி இருக்கும். அது காரணம் என்னன்னா எட்மண்ட் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து ஸ்பேஸ்ஷிப்புக்கு மேலே பாறைகளை விழுந்து ஆள் உள்ள இறந்து போயிருப்பாரு. இதனால சிக்னல் கட் ஆகியிருக்கும்.
இதை பார்த்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஏன்னா எட்மன் இவள் லவ்வரு 10 வருஷம் முன்னாடி இவள்கிட்ட புரிஞ்சு போயிருந்திருப்பா. இப்போ அவனை இறந்தது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அவள் ஹெல்மெட்டை கழட்டி அந்த இடத்த சுவாசிப்பா. ஸோ இப்போதைக்கு எட்மன் பிளானட் தான் மனுஷங்களோட தகுதிக்குள்ள பிளானட்டு. சிவளும் அந்த பிளானுக்குள்ளே போவா. இதோட இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. இதுதான் இந்த சேனலில் நான் பெருசாக பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கதையை பற்றி பார்ப்போம். உண்மையாக இந்த கதையில் என்னதாச்சு, இந்த தேங்கிறவங்க ஒருத்தர் இருந்தாங்களே அவங்க யார், எதுக்கு அந்த மக்கள் இங்கேருந்து போகிறாங்க எல்லாம் தெளிவாக பார்ப்போம். ஆக்சுவலாக தேங்கிறது எதிர்கால மனிதர்கள். அவங்க பூமிங்கிற கிரகம் அழிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி எட்மன் பிளான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வாழ்ந்து மனுஷன் பரிமாணம் அடைஞ்சிருப்பான். அதாவது எதிர்காலத்தில் இருக்கிற மனிதர்கள் டெக்னாலஜி வயசு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அந்த மனிதர்களால் 5 டைமென்ஷன் பார்க்க முடியும். இப்போ இருக்க மனுஷன் 3 டைமென்ஷன் தான் பார்க்க முடியும். அவங்க நினைச்சா காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் இப்போ அந்த தேங்கிற மனிதர்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த மனிதர்கள் நல்லா இருக்கணும்னா கடந்தாலும் நல்லா இருக்கணும். எல்லாமே கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் இந்த மனுஷன் அங்கே போக முடியும். இதுக்காக அவங்க கூப்பர் பயன்படுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாத்தா பேரங்கிறத தான், அதில் தாத்தாங்கிறது தான் கூப்பரு, பேரங்கிறது தான் தேங்கிறவங்க. தாத்தா நல்லா இருந்தால் மட்டும்தான் பேரனால உயிர் வாழ முடியும். இதனால் கடந்த காலத்துக்கு சிக்னல் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த மனுஷங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க இருக்கிறது 5th டைமென்ஷனில், நம்ம 3rd டைமென்ஷனில் இருக்கிற மனுஷங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இது அந்த படத்தை தெளிவு சொல்லியிருந்திருப்பாங்க. They have access to infinite time and space, but they're not bound by anything. And find a specific place in time, they can't communicate. அந்த தேங்கிறவங்க மனுஷன் ஈஸியாக ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வார்ம் ஹோல் உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த வார்ம் ஹோல் இல்லைன்னா மனுஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கு 10,000 வருஷங்கள் ஆகும். அதுக்காக ஈஸியாக வார்ம் ஹோல் உருவாக்குறாங்க. அடுத்து பிளாக் ஹோலு. பிளாக் ஹோலுங்கிறது ஒரு சிங்குலாரிட்டி இருக்கிறது. இப்போ வார்ம் ஹோல் எடுத்துட்டோம்னா ஒரு டெலிபோர்ஷன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள உள்ள போயிட்டோம்னா அடுத்த இடத்துல டெலிபோர்ட் வெளியே வந்துடுவோம். ஆனால் அந்த பிளாக் ஹோலுங்கிறது ரொம்ப ஆழமான கடைசி ஒரு 2 இருக்கிற இடம். அந்த எண்டுக்கு போயிட்டோம்னா நம்ம இறந்து போயிடுவோம். ஆனால் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள போனால் மட்டும்தான் கிராவிடேஷனுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். இதனால் அந்த பிளாக் ஹோலுக்கு நடுவுலையே அவங்க டெசராக்ட் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் 4th டைமென்ஷன். இதனால தான் நம்ம பிளாக் ஹோல்குள்ள விழுந்தப்ப பாதிலேயே ஒரு டெசராக்ட்ல போயிருப்பான். அந்த இடத்துல அவனால காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கும். அது மூலமா ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி தான் அவன் பொண்ணு சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கூப்பர்சேஷன் உருவாக்கியிருப்பா. ஆக்சுவலாக அந்த கூப்பர்சேஷனுங்கிறது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற ஒரு மிக ஷிப் மாதிரி. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மினி பூமி மாதிரி. இந்த பூமி எடுத்துட்டு இவங்க எட்மன் பிளான் போகிறாங்க. அப்படி இவங்க கரெக்டாக சால்டன் கிட்ட போகிறப்ப தான் பிளாக் ஹோல்ல இருந்து நம்ம வெளியே வந்திருப்பான். அந்த சால்டன் பிளாட்ஃபார்ம் மறந்துருப்பான். அப்போ நம்ம ஹீரோ காப்பாற்றி அவங்க உயிர்ப்பிடிக்க வச்சிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவல் கதை. கடைசியாக கூட நம்ம ஹீரோ பொண்ணை பார்க்க போகிறப்ப அந்த ரூமில் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே நம்ம ஹீரோட கொள்ளு பேத்திக்கு தான். இவங்க தான் ஃபியூச்சரில் தேவை மாற போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சாக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எட்மன் பிளான் போவாங்களா, அந்த எட்மன் பிளானட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வாங்க. அப்படி வாழ்ந்ததுக்கப்புறம் அவங்க தேவை மாறுவாங்க. இப்போ அந்த தேங்கிறவங்க திரும்ப மனுஷன் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஃபியூச்சருக்கு அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இவங்களோட உயிர் வாழ முடியும்ல. அதனால் திரும்ப இந்த லூப் போயிட்டே இருக்கும். சாதாரண மனுஷங்க ட்ராவல் பண்ணி தேவை மாறுவாங்க. அந்த 5th டைமென்ஷன்லேருந்து கம்யூனிகேட் பண்ணி நம்ம ஹீரோ மூலிமா 3rd டைமென்ஷன் மக்களும் புரிய வைப்பாங்க. திரும்ப அந்த மக்கள் ட்ராவல் பண்ணி எட்மன் பிளானட் வருவாங்க. திரும்ப அந்த மக்கள் வளர்ந்து தேயா வருவாங்க. இந்த மாதிரி லூப் எகன் போயிட்டே இருக்கும். இதுதான் பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸ். இதை சயின்டிஃபிக்கலாக இந்த படத்துக்கு எக்ஸ்பிளேஷன். பட் இந்த படத்தில் சயின்டிஃபிக் மட்டும் இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. இந்த படத்தில் லோன் சொல்ல வர விஷயமே லவ் தான். இந்த உலகத்தில் டிஃப்ரெண்டாக எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் டைமென்ஷனில் தாண்டி கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது லவ் மட்டும்தான். லவ் தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இருந்து மிஷனுக்கு வரோன்னா அது காரணம் பொண்ணு மேலே லவ் தான். தான் எப்படி வந்தாலும் நினைக்கணும்னு நம்ம நினைக்காம அடுக்கடுத்து நம்ம பொண்ணு வாழணும். நம்ம பொண்ணுக்கு அடுத்து அடுத்த தலைமுறை வாழணும். இந்த மாதிரி நம்ம நினச்சனால தான் அவன் ட்ராவல் பண்ணி எடுத்துருப்பான். அந்த ட்ராவல் பண்ணி இவ்வளோ பண்ண முடிஞ்சு. அடுத்து பார்த்தா டாக்டர் மேன். அவர் இன்னொரு ஈகோஸ்டான கேரக்டர் இருந்தால் கூட அவருக்கும் லவ் இருக்கும். நமக்காக பூமியில் ஒரு குடும்பம் இருக்குது, மற்றவங்களை ஏமாத்தாலும் பரவாயில்ல, அவங்கள பார்த்தானுங்கிறதுக்காக நிறைய வேலை பண்ண வந்துருப்பான். இதனால இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். இதில் முக்கியமாக நம்ம எம்லியா இருக்கால, அவகிட்ட அந்த லவ் சொல்லப்போனால் அந்த படம் எப்போ சிம்பிளாக முடிஞ்சிருக்க வேண்டியது. எம்லியா ஸ்டார்டிங்லேருந்து எட்மன் பிளான் போன சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் லவ்வர் எட்மன் பிளானில் இருக்கான். கண்டிப்பாக அவன் பொசிஷன் இருக்க மாட்டான். அந்த இடத்துக்கு போனால் சேஃபாக நினச்சிட்டு இருந்தா. பட் மற்றவங்க எல்லாருமே சயின்டிஃபிக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை மில்லர் பிளானட் தான் பக்கத்தில் இருக்குது, நம்ம அங்கே போக நாங்கள் போய் டைம் எக்ஸ்ட் இருக்கும், இவன் கூட ஒருத்தர் வந்து போயிருப்பாரு. மேட்ச் பிளானுக்கு போய் ஒரு பெரிய ஆபத்து இருந்திருக்கும். இதே ஹீரோட லவ் மட்டும் புரிஞ்சிருந்தாங்கன்னா ஸ்டார்டிங் எட்மன் பிளான் போயிருப்பாங்க. அங்கே சேஃபாக மனுவில் வந்துருக்கலாம். இதை இன்ட்ரெஸ்ட்டில் சொல்ல வர விஷயம். இந்த உலகத்தில் முக்கியமானது காதல். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கேள்வி இருந்தால் மறக்காம கேளுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால் செக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.